80 வருஷமா கடலுக்கு அடியில் மறைஞ்சு கிடக்கிற ஒரு மர்ம கப்பலை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண கப்பல் கிடையாது. 2ஆம் உலக போரில் ரொம்பவே சோகமான சம்பவங்களான ஹெல்ஷிப் அப்படின்னு அழைக்கப்படுற ஹாஃப்குமாரு கப்பல் 1944 ஆயிரக்கணக்கான போர்க்கைதிகளை ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த கப்பல் கடலில் மூழ்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் கடற்கரை பக்கத்தில் 160 ஆழத்தில் இந்த கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது யூனிவர்ஸ் 1111. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நான் உலகத்தில் அங்கங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து வீடியோவை போடுவேன். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹெல்ஷிப் அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். 2வது உலக போர் டைமில் ஜப்பான் வந்து போர்க்கைதிகளை கொண்டு போகிறதுக்காக சரக்கு கப்பல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது. இவங்க வந்து மறைமுகம் வந்து சரக்கு கப்பல் வந்து போர்க்கைதியில் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த போர்க்கைதியில் கொண்டு போகிறதுக்கான கப்பலில் பார்த்தீங்கன்னா சரியான உணவு எதுவுமே இருக்காது. குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும், ஃபுட் ஃபெசிலிட்டிஸு அது கிடையாது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதில் இருக்க ரூம்ஸ் எல்லாமே காற்றே வராது, அந்த மாதிரி ரூம்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால அந்த வந்து போர்க்கைதியில் என்ன சொல்கிறாங்க, அந்த கப்பலை ஹெல்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்ஷிப்னா நரக கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வரலாற்று கணக்குப்படி கிட்டத்தட்ட 1,25,000 போர்க்கைதிகளை இந்த கப்பல் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அதில் போகிற வழியிலே ஆயிரக்கணக்கான போர்க்கைதிகள் இறந்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஃபுட்டு கிடையாது, காற்று கிடையாது, இருட்டு ஃபுல், அந்த மாதிரி வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா கடலில் வந்து பயணம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் கடலில் பயணம் பண்ணாலும் தெரியும், அதாவது வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். புதுசாக பயணம் பண்ணுற நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கப்பலில் ட்ராவல் பண்ணும்போது ஏற்கனவே கைதிகள், ஸோ இந்த எந்த மாதிரி உங்களுக்கு டார்ச்சர்லாம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி டார்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இறந்துருக்காங்க. ஹாஃப்குமாரு கப்பல் வந்து எப்படி மூழ்கிச்சு அப்படின்னா 1944 செப்டம்பர் 21 வழக்கமாக போர்க்கைதிகள் ஏற்றிட்டு போகிற மாதிரி இந்த தடவை பிரிட்டிஷு அப்புறம் டச்சு இந்த 2 நாட்டில் உள்ள போர்க்கைதிகளை கிட்டத்தட்ட 1200 போர்க்கைதிகளை ஏற்றிட்டு இதோட பயணம் வந்து கடலில் தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது அந்த போர்க்கைதிகள்லாம் ரொம்பவே கஷ்டத்தில் போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நரகத்தில் இருந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க நரக கப்பல். ஏன்னா வந்து சரியான ஃபுட்டு கிடையாது, சுவாசிக்க காற்று சரியாக கிடையாது, குடிக்கிற தண்ணி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸில் எதுவுமே இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத டைமில் வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் தாக்குதல். என்ன அப்படின்னா அமெரிக்காவோட விமானப்படை வந்து தாக்கியிருக்காங்க. அவங்க என்ன நினச்சி தாக்குறாங்க அப்படின்னா இது வந்து ராணுவத்துக்கு சரக்கு கொண்டு போகிற சரக்கு கப்பல், ஸோ இதை வந்து நம்ம தாக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க தாக்கினது. ஆனால் வந்து இவ்வளோ வந்து போர்க்கைதியில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தாக்குன கொஞ்ச நேரத்திலேயே அந்த கப்பல் வந்து அப்படி 2 துண்டாக முறிஞ்சு கடலுக்குள்ள மூழ்குது. நீங்கள் டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்த டைமில் தெரியும் உங்களுக்கு, கடலுக்குள்ள ஜஸ்ட் அந்த இமேஜினேஷன் பண்ணி வரேன், கடலுக்குள்ள அப்படியே மூழ்குது, போர் கைதிகளோடு சேர்ந்து மூழ்குது. கிட்டத்தட்ட 1000 போர் கைதிகள் அதே இடத்துல வந்து இறந்துடுறாங்க. அந்த கப்பல்லே மூழ்கி அதே இடத்துல உயிரை விட்டுருந்தாங்க. ஆனால் ஒரு 100-200 பேர் மட்டுமே தப்பிச்சதான் வந்து டாக்குமெண்ட்ஸ் படி சொல்கிறாங்க. இந்த கப்பல் மூழ்கினதுக்கப்புறம் இதோட இடம், இது கப்பல் மூழ்கின இடம் வந்து கரெக்டாக யாருக்குமே சொல்ல தெரியல. ஜப்பானாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், யாருக்குமே வந்து கரெக்டாக தெரியல. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இல்லை. கொஞ்சம் இடம் தள்ளி காட்டுது, கொஞ்சம் இடம் இந்த பக்கம் தள்ளி காட்டுது, இந்த மாதிரி காட்டுறதுனால கிட்டத்தட்ட 80 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட மர்மம் வந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஹாஃப்குமாரு கப்பலை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஃபைனலாக இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜப்பானில் ஆராய்ச்சியாளர்கள் டாக்குமெண்ட்ஸ், இங்கே பழைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவோட அந்த விமானத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது முக்கியமாக ஜப்பானில் வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கரெக்டாக துல்லியமாக குமாருக்கு ஷிப் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து காட்டிருச்சு. சோனார் ஸ்கேனு, 3D மேப்பு, அண்டர் வாட்டர் டைவிங்கு, இந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பத்தை வச்சு கண்டுபிடிச்சு ஃபைனலாக இது எங்கே இருந்திருக்கு அப்படின்னா பிலிப்பைன்ஸ் லூசோன் தீவு பக்கத்தில் 160 அடி ஆழத்தில் இந்த ஷிப் வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஷாக். அது என்ன அப்படின்னா மனிதர்களோட எலும்புக்கூடு எல்லாமே அப்படி இருந்திருக்கு அந்த கப்பலில் கீழே, அந்த கப்பலுக்குள்ளே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலோட பொருட்கள் எல்லாமே அங்கேயே அப்படி இருக்குது. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஸோ இதெல்லாம் நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டாம், இது வந்து சாதாரண கப்பல் விபத்து நடந்த இடம் கிடையாது, ஆயிரக்கணக்கான போர் கைதிகளோட அவங்களோட இறுதி நினைவிடம். ஸோ இதனால் வந்து இது எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், எதுவுமே நம்ம எடுக்க வேண்டாம். அதனால் அவங்க வந்து அதை பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.